இச்சை உங்கள் தரிசனத்தை காலி பண்ணிடும். உலகத்தின் இச்சை சிம்சோன் தன்னுடைய ஊழியத்தை இழந்து போனது போல, தன்னுடைய அசுரத்தன்மையான அந்த சக்தியை இழந்து போனது போல, அபிஷேகத்தை இழந்து போனது போல, இந்த உலகம் உங்களை ஸ்தோத்திரம் மயக்கி எதுலேயே விலக வச்சிடும். உங்கள் வீக்னஸ் பாயிண்ட்டை பிசாசுக்கு என்ன செய்யும் தெரியும். அது சோம்பலாக இருக்கலாம், அல்லது சோகமாக இருக்கலாம், அல்லது இச்சையாக இருக்கலாம், அல்லது ஸ்தோத்திரம் விட முடியாத மதுபானங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாவங்களாக இருக்கலாம். ஸ்தோத்திரம் இதெல்லாம் உலகத்திற்கு உண்டானவைகள், பிசாசினால் உண்டானவைகள், தேவனால் உண்டானவைகள் இல்லை. அது உங்களை எங்கே கொண்டு போயிடும்? நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆமாம், ஆவிக்குரிய ஸ்தோத்திரம் மந்த நிலையை உண்டாக்கும். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்கும். அதுக்கப்புறம் தேவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் உண்டாக்கிறோம். அப்போ ஸ்தோத்திரம் நரகத்துக்கு கொண்டு போயிடுது. எது ஸ்தோத்திரம் எது கொண்டு போயிருது அப்படின்னா, உலகமும் அது இச்சையும் அவங்கள நரகத்துக்கு கொண்டு போயிருது. பிரதர், உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிருது. சிஸ்டர், இந்த நாளில் மனம் திரும்புவோம், தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். யாரும் நிறைவானவர்கள் அல்ல. ஆமாம், எல்லாருக்குள்ள குறைவு இருக்கிறது. ஆனால் இந்த குறைவுக்கு பேசிகிட்டே இருக்காதபடிக்கு ஆமாம் பூர்ணமாகும்படி கடந்து போவோமாக, பூர்ணமாகும்படி ஸ்தோத்திரம் விரும்புவோமாக. இது எப்படி இருக்குது? ஆமென். அப்போ சொல்லும்பொழுது சொல்கிறாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ ஆமாம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமாம், பூமியில் சொல்லலை, என்றென்றைக்கும் நித்திய ஜீவன் நம்மளுக்கு உண்டாக இருக்கிறது. அவனுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று